ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உனக்காக ஆசீர்வதிச்சுதான் இந்த அழகர் கோயிலில் விபூதியவே உனக்காக கொண்டு வந்திருக்கேன். யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில இன்று இரவுக்குள்ளாக நடக்க போகுது. யாரும் அறியாமல், ஏன் நீயே அறியாமலேயே உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் சரி செய்ய வந்து விட்டேனேன் தங்கமே. அதற்கான ஆசீர்வாதமாக, அதற்கான சாட்சியாகத்தான் இந்த விபூதியை உன் கண்கள்ல காட்டினேன். என் கரங்களில் நானே உனக்கு எடுத்து கொடுத்த இந்த விபூதி என்பது உன் வாழ்க்கையில் நல்ல வளத்தையும் செல்வத்தையும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும். நீ எப்போதும் அடுத்தவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்காதே. அதன் மூலமாக எதுவுமே நடக்க போறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தோட இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க. ஒவ்வொருவர் வாழ்க்கையும் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் வேறு வேறு விதமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும், அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு வேலை அமையணும், அவங்களுக்கு இருக்கிறது போல என் வாழ்க்கையில வருமானம் வசதி வரணும்னு எதிர்பார்ப்பது எப்படி சரியாக இருக்கும்? எப்போதும் வாழ்க்கையில பணிவோட இருக்கலாம், ஆனா கோழைத்தனத்தோட பயந்து பயந்து இருக்கக்கூடாது. துணிவோட எல்லா காரியங்களையும் தைரியமா செய்யலாம், ஆனா எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும்னு தலகணத்தோட இருக்கக்கூடாது. நேத்துங்கிறது உன்னை விட்டு கடந்து போயிருச்சு, நாளைங்கிறது உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும்தானே உன் கைகளில் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற காலத்தை நீ கவனமாக பயன்படுத்து. நீ பட்ட துன்பத்தை விட அந்த துன்ப காலத்தில் உனக்கு கிடைச்ச அனுபவம் என்பது மிகவும் சிறந்தது. துன்பத்தை மறந்துடு என் செல்லமே. ஆனால் நீ கத்துக்கிட்ட அந்த அனுபவத்தை ஒருபோதும் மறக்காம துன்பத்தை துணிவோடு எதிர்கொண்டாயே ஆனால் ஒவ்வொரு துன்பமும் உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துட்டு போகும். பயத்தை எதிர்த்து புதியவற்றை செய்ய தொடங்கு. புதிய ஒன்றை செய்ய தொடங்கும் போதே ஏதாவது ஒரு விஷயம் உன்னை விட்டு இழக்கும்படி போகலாம். எப்போதுமே ஒரு விஷயம் புதுசா வருதுன்னா பழசு ஏதாவது ஒண்ணு உன்னை விட்டு போகதான் செய்யும். அதையெல்லாம் நினைச்சு பயப்படவோ கலக்கமடையவோ கலங்கவோ வேண்டாம் என் செல்லமே. நீ நம்பிக்கையோட போனினா உன் வாழ்க்கைக்கான ஆதாரத்தையும் அங்கீகாரத்தையும் நானே உனக்கு கொடுப்பேன். இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே. எதை செஞ்சாலும் தைரியமா துணிஞ்சு செய். வேதனைகள் பல கடந்து வந்து இப்போது உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற போற. இதற்கு தடையாக எந்த பிரச்சனை வந்தாலும் நான் எடுத்த செயலை செஞ்சு முடிச்சே தீருவேன், நான் நினைச்ச விஷயத்த நடத்தி முடிச்சே தீருவேன்ற பிடிவாத குணத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கையை சரி செய்யறதுக்கும் உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கும் யாராவது வருவாங்கன்னு வேற ஒருத்தரை தேடிக்கிட்டே இருந்தினா அந்த எண்ணத்தை இப்போதே நிறுத்திவிடு. நீ ஒரு முறை தோத்துட்டினா அதுக்கு அடுத்தவங்களை காரணம் சொல்லலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்கிறாய் என்றால் அதற்கு நிச்சயம் நீ மட்டும்தான் காரணமாக இருப்பாய் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லவே. தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களின் வாழ்க்கையையும் பத்தி யோசிச்சு ஓ நேரத்தையும் ஓ வாழ்க்கையும் வீணடிச்சுக்கிறாத. அதற்கு பதிலாக உனக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தனை செய். அதுதான் உன் வாழ்வில் நீ முன்னேறி செல்வதற்கு தேவையான ஆற்றலையும் தைரியத்தையும் திறமையையும் உனக்கு கொடுக்கும். நீ யாருக்கிட்டையாவது ஏதாவது சொல்லணும்னு நினைச்சினா ஐயோ அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்காம, நீ சொல்ல போறத பத்தி அவங்களுக்கு சுத்தமாகவே ஒன்றும் தெரியாது, உனக்கு முன்னால யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு பேசு. அப்போதுதான் உனக்குள்ள தைரியமும் துணிவும் வரும். நீயும் சொல்ல வந்ததை தைரியமாக சத்தமாக சொல்லிவிடுவாய். அப்படி நீ சொல்லக்கூடிய விஷயங்களை நினைச்சு பயப்படாம தைரியமா சத்தமா சொல்லும் போதுதான் அதுவும் அத்தனை பேர் காதிலும் போய் சென்று சேரும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்துடாத. உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லாட்டி அப்புறம் நானே நேர்ல வந்தாலும் என்னால எதுவும் செய்ய முடியாது. முதலில் நீ நன்றியுள்ளவனாக நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் நேற்றைய நாள் போல்தான் இன்றைய நாளும் கழிகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு புது நாளாகத்தானே விடியுது. நீ மட்டும் எப்படி நேத்து செஞ்சதையே இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது மாற்றங்களை உருவாக்க முயற்சி செய். தினமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கலைனாலும் பரவாயில்ல, அவ்வப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என் செல்லமே. மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்துல நீ எப்பவும் ஒரே மாதிரி இவ்வளவுதான் நான் வேலை செய்வேன், இந்த நேரம் வேலை செய்வேன், இந்த நேரம் சாப்பிடுவேன், இந்த நேரம் தூங்குவேன், இப்படிதான் இருப்பேன்னு நினைச்சினா உன் வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கும். அதற்கு பதிலா இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில இன்னும் நான் மேலே ஏறி வரணும், முன்னேறி வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், முன்னேறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா உனக்கான வழியையும் உனக்கான முயற்சிகளையும் நான் உன் கண்ணு முன்னால காட்டுவேன். இலக்கை நோக்கி முன்னேறுபவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் புது நாளாக இருக்கும்.
உன்னுடைய தோல்விகளை ஒரு நாளும் உன் இதயத்திற்குள் செல்ல அனுமதிக்காதே. உன் வெற்றியையும் ஒரு நாளும் உன் தலைக்கு செல்ல அனுமதிக்காதே என் தங்கமே. வாழ்க்கையில் உன்னுடைய லட்சியங்களை அடைவதற்கான பயணத்தை குறித்த பயமே உனக்கு இருக்கக்கூடாது. நீ மனசு வச்சுட்டீல, நீ நினைச்சதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்ற தைரியமாக உன் வேலைகளையும் முயற்சிகளையும் மட்டும் செய்யு. உன் எதிரியை அச்சுறுத்தக்கூடிய ஆயுதமே உனது மௌனமும் பொறுமையும் தான். நீ தைரியமா எதிர்த்து பேசினா உன் எதிரிக்கு தெரிஞ்சிடும், இவன் தைரியமா பேசுவான், எதிர்த்து பேசுவான்னு. ஆனா நீ எதுவுமே செய்யாம பொறுமையா இருந்தீனா, மௌனமா இருந்தீனா, நீ என்ன செய்ய போறன்றதே தெரியாம உன்னுடைய எதிரி குழம்பி போவான். எப்படி உன்னை தாக்கலாம், எப்படி உன்னை அடிச்சு வீழ்த்தலாம், எப்படி உன்னை தோல்வி அடைய செய்யலாம் என அவன் குழம்பி போவான் என் செல்லமே. அதனாலதான் எதுக்குமே உடனே பதிலடி கொடுத்துறாத. பொறுமையாயிரு, யோசிச்சு எதையும் செய்யின்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையோட இருக்க பழகிக்கோ. நிச்சயமா உனக்கான விஷயங்களை நீ நினைச்சது போல நான் நடத்தி முடிக்கிறேன். வாழ்க்கையில உனக்குன்னு மிகப்பெரிய ஆசைகள் எல்லாம் எதுவும் இல்ல. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்பாக நீ உயர்வான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறன்றது எனக்கு தெரியும். அப்படி நீ ஆசைப்படுவதையும் உன் கனவை நனவாக்கும் வேலையையும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வாழ்வில் பேரும் புகழும் பெற்று சீரம் சிறப்புமாக ஜெயிச்சு வாழ்ந்து காட்டுவாயேன் செல்லமே. உன்னை தப்பா நினைச்சவங்க முன்னால, உன்னை மட்டமாக ஏளனமாக நினைத்தவர்கள் கண் முன்பாக நீ கம்பீரமாக நடந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை அவர்களுக்கு உறக்க சொல்ல வேண்டும். எதையுமே சரியா யோசிச்சு செஞ்சினா நிச்சயமாக வெற்றிதான் கிடைக்கும். ஆனா எதையும் யோசிக்காம அவசரப்பட்டு செஞ்சுட்டு அப்புறமா யோசிச்சினா தோல்வி நிச்சயமாக உறுதியாகிவிடும் என் செல்லமே. வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் உனக்கான நேரத்தை மட்டும் ரசிக்க மறக்காதே. வாழ்க்கையில கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதுக்காக சாப்பிடாம இருந்துறியா, அல்லது குளிக்காம இருக்கிறியா, அல்லது தூங்காம தான் இருக்கிறியா? அதை போலதான் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிக்கணும், சிரிக்கணும், சந்தோஷப்படணும். அப்போதுதான் உன் மனசு இலகுவாக தெளிவாக இருக்கும். அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்காம, எதையுமே சந்தோஷப்படாம, எதையுமே ரசிக்காம, எதையுமே சிரிக்காம இருந்து நீ ஒன்னும் சாதிக்க போவதில்லை என் செல்லமே. என்ன நடந்தாலும் சிரிச்ச முகத்தோட தைரியமா நீ இருந்தீனா அனைத்தையும் சமாளிச்சு தாண்டி வெளியே வந்துடலாம். வாழ்க்கையில் சிலவற்றை உன்னால் எளிதில் அடைந்து விட முடியாததால் தான் எல்லாமே உனக்கு கஷ்டமா தெரியுது. ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கு எது கஷ்டமா இருக்கோ அது மூலமாக தான் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். அதுவே உனக்கு சுலபமாக எல்லாம் அமைந்து விட்டால் அது நிச்சயம் நிரந்தரமானதாக உன் கூட தங்காதுன்றத புரிஞ்சுக்கோ. நீ கஷ்டப்பட்டு சேர்த்த விஷயங்களும் கஷ்டப்பட்டு கிடைச்ச விஷயங்களும் நிச்சயம் உன் வாழ்க்கையில நிரந்தர நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதுதான் எப்போதும் உன் கூடவே இருக்கும். பல போராட்டங்களையும் சில கஷ்டமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்துட்ட. இனிமேலாவது எல்லாம் நல்லபடியா நடக்கணும், ஒரு மாற்றம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். உன் உழைப்போடும் நம்பிக்கையோடும் காத்து கொண்டிருக்கும் உன்னை நிச்சயமா நான் ஏமாத்தப்பட்டேன். நீ எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களும் சரியாகி நீ சந்தோஷமாக வாழதான் போற. அதனாலதான் உனக்கான நல்லது செய்வதற்காகவே இந்த விபூதியை என் கையோடு கொண்டு வந்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்.